வணக்கம் நேயர்களே, தமிழ் ஷேடஸ் யூடியூப் சேனலுக்காக குவைத்திலிருந்து நான் உங்கள் தேவி ரவி. நம்ம குவைத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷேடஸ் ஒரு கருத்து கணிப்பு நம்ம தமிழ் மக்களிடையே நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழக சட்டசபை தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க. தேர்தலை வெல்லப்போவது யாரு, மக்கள் மனசில் யாரு? தமிழ் ஷேடஸ் யூடியூப் சேனலுக்காக நம்ம தமிழ் மக்களை போய் நேரடியாக சந்திக்கலாம், அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம். வாங்க நேயர்களே. இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும் நீங்களாம் விருப்பப்படுவீங்க, உங்க ஃபேமிலி விருப்பப்படுவீங்க? विजय वंदा நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். हाँ जी, मैं राजस्थान से है। अभी तमिलनाडु में इलेक्शन है, तो मुख्यमंत्री के लिए एम के स्टालिन अच्छा है। இப்போ இருக்க நிலைமையில மீண்டும் ஸ்டாலின் வரதை விரும்புறோம். ஸ்டாலின் வந்தா நல்லபடியா இருக்கும் என்னோட கருத்து. யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க விரும்புறீங்க? என்னோட சஜஷன், என்னோட ஒப்பீனியன், என்னோட விஷ் எல்லாமே விஜய் தான். டிவிக்கே தான் வரணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுகாலம் பறக்கணும்னா we need a change. So vote for டிவிக்கே. விசில் போடு. மீண்டும் ஸ்டாலின் வந்தாருன்னா நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில விஜய் வந்தா நல்லா இருக்குங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்தா நல்லது. எடப்பாடி ஐயா முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகம் விஜய் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும். மறுபடியும் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒன்று தோணுது. பழனிசாமி ஐயா எடப்பாடியார் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். எந்த மாற்றமும் இல்லாத தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் தான் வருவாரு. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர் வந்தாலே நல்லா தான் நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்தவரையில. காரணம் என்ன, அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அவர் மூலமா பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அண்ணன் சீமான் வந்தா நல்லது. ஏன்னு கேட்டா தமிழ் தேசத்தை பத்தி பேசுறவர் அவர் தான். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா நம்ம சீமான் தான் வரணும். அதான் நல்லா இருக்கும். தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் பாடுபடுவாங்க. இயற்கை விவசாயத்தை ஆதரிப்பவரால சீமான் வந்தா நல்லா இருக்கும். அவர் முதலமைச்சர் நல்ல நாட்டுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு நல்லதான். ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அதிமுக திமுக ரெண்டுமே சரியில்லை. இப்போ வர கட்சி ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தெரிஞ்சு வரும்ல யாரு நல்லா இருக்குன்னு. விஜய் வந்தா நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. டிஎம்கே வந்தா தான் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. டிஎம்கே வந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஐயா வந்தா நல்லா இருக்கும். அடுத்த முதல்வர் ஸ்டாலின். எடப்பாடியார் வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். சீமானை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா அவர் எடுத்து கருத்து இது வரைக்கும் உள்ள அரசியல்வாதி யாரும் எடுத்து வைக்கவில்லை. அவர் இயற்கை வளம் சார்ந்து, மனித வளம் சார்ந்து, மக்கள் வளம் சார்ந்து எல்லாத்தையும் அவருக்கு அனைத்து உயிர்களுக்குமான உள்ள அரசியல் அவர் பேசுறாப்புல. சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சீமான் தான் வந்தா தான் நல்லா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தளபதி ஸ்டாலின் வந்தா நல்லதுண்ணே. தளபதி ஸ்டாலின் வந்தா நல்லது. சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையுமே வெளியில சொல்றாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்முடைய தமிழ்நாடை பொறுத்தவரை 2 கட்சிகள் தான் ஆண்டு இருக்குது. திராவிட மாடல் தான் அதிமுக திமுக தான் வந்திருக்குது. ஆனா 2 கட்சிகளுமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்போதைக்கு யார் பெஸ்ட்னா நம்முடைய திமுக, மு.க. ஸ்டாலின் அவருக்கு வர்றது சிறப்பா இருக்கும். பார்ப்போம், எதிர்பார்ப்போம். தமிழ் ஷேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.